பக்கத்துல எல்லாம் ஃபோன் நோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டா இது கொஞ்சம் டிராக் ஆன உடனே. கவினோட ஃபங்க் ஹேர் ஸ்டைல் செம்மையா இருந்தாரு சீரியஸா. விஜய், கவின், விடிவி கணேஷ் பின்னிட்டாங்க. அதுவும் விடிவி கணேஷ் ஒருபடி மேலே பயங்கரமாக சிரிக்க வைப்பாரு. காமெடிலாம் செகண்ட் ஹாஃப்லாம் விடிவி ஒன்று வரும், பிளாஸ்ட் தேட்டரே பிளாஸ்ட். நீங்கள் படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஒன் டைம் வந்து பார்க்கலாம். படம் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரிலாம் எந்த மாதிரியும் இல்லை. படம் சூப்பராகவே இருந்தது. எல்லாம் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். கண்டிப்பாக வந்து பாருங்க. என்ஜாய் பண்ணனா காமெடி வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாருமே சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் விடிவி கணேஷ், கவின், விஜய் இந்த 3 பேரோட காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷனலாக தான் போச்சு. மோஸ்ட்லி கவினோட படமே இப்படி தான் இருக்கும். டாடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி என்ஜாய்மெண்ட்டாக போச்சு, செகண்ட் ஹாஃப் அப்படி போகும். அது மாதிரி தான் இந்த படமே இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கவின் ஹீரோயின் காம்பினேஷன் சூப்பராக தான் இருந்தது. ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. கவினோட ஃபங்க் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருந்தார் சீரியஸாக. அது சொல்லி ஆகணும். ஆனால் எல்லாத்தையும் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்தார். அவங்க ஹீரோயினுமே அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக சூப்பராக இருந்தாங்க 2 பேரும். மியூசிக் வந்து டாடாவில் வந்து ஜென்மாட்டின் தான் பண்ணியிருந்தார். அதில் இருக்க மாதிரி திருடி சாங்குமே வந்தோடனே ட்ரெண்ட் ஆச்சு. சூப்பராக தான் இருந்தது. படம் ஃபுல்லாகவே மியூசிக் போகும். எல்லாமே நல்லா தான் இருந்தது மியூசிக். எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருந்தது படம். படம் ஒரு ஆவரேஜான படம் தான் தோணும். ஏன்னா ட்ரைலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து விடியற்காலை 9 மணிக்கே வந்து பார்க்க வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லெவல் ட்ரைலர் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படம் அவ்வளோவா ஃபில் பண்ணலையோ அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாமோ. அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வந்து ட்ரைலரில் ரொம்ப சூப்பராக காமிச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கங்கே காமிச்சிருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி வந்து என்னமோ சொல்ல வராங்க. லவ்வை சேர்க்கணும், 2K கிட்ஸோட காதல் வந்து சில இடத்துல நல்லா தான் இருக்கும், அவங்களும் ட்ரூவாக தான் இருக்காங்க எல்லாம் சொல்ல வராங்க. ஆனால் அது பார்க்கும்போதே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்பவே கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி. பக்கத்தில் எல்லாம் ஃபோன் நோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக இது கொஞ்சம் ட்ராக் ஆன உடனே. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேயே கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மிச்சப்படி கவின் அண்ட் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பிரீத்தி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஜென்மாட்டினோட மியூசிக் வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதை புது ட்ரெண்டுக்கு இருந்த மாதிரி இருக்குது. புதுசாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சதீஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டான்ஸ் நிறைய வச்சிருக்காரு. லவ்வை விட ஸ்க்ரீன் பிளே விட டான்ஸ் நிறைய படத்தில் வச்சிருக்காரு. மிச்சப்படி ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு படம். ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. டாடாவோட நல்லா இருக்குது ஆக்சுவலாக. படம் ஃபுல்லாகவே ஃபன்னு தான். விடிவிலேருந்து எல்லாருமே பிரிச்சிட்டாங்க படத்தில். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். அதுதான் ப்ரோ ஃபேண்டசி கண்டென்ட். லைக் இப்போது கிஸ் அடித்தா இவனுக்கு விஷுவல் வருது. லைக் அந்த இவன் ஒரு பொண்ணை கிஸ் அடிக்கும் போது இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதில் எப்படி இதுவாக இருந்தால் படம். படம் சூப்பராக இருக்குது. காமெடிலாம் செகண்ட் ஹாஃப்லாம் விடிவி ஒன்று வரும், பிளாஸ்ட் தேட்டரே பிளாஸ்ட். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா பேர் தான். ஆஃப்டர் அப்பர்னாதாஸ் இந்த பேர் நல்லா இருக்குது. படம் கண்டிப்பாக தேட்டர் மெட்டீரியல் தான். எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இன்டர்வல் அதுதான் ப்ரோ, இன்டர்வல் பிளாக் பாருங்கள். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. படம் நல்லா இருக்குது. தேட்டரில் எல்லாருமே பார்க்கலாம். இது ஆக்சுவலாக நல்லா போகும்னு தோணுது எனக்கு. ப்ரொமோஷன் மட்டும் நல்லா பண்ணியிருந்தா ரீச் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ரொமோஷன் கொஞ்சம் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் இவங்க. நல்ல ஓப்பனிங் வர வேண்டிய படம் இது. சொல்லவே வேணாம். அவர் ஆஸ் யூஷுவல் பிரிச்சிட்டாரு. நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது படத்தில். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இல்லை ஃபேமிலியாகவே பார்க்கலாம். எந்த டைட்டில் தான் கிஸ்ன்னு தவிர படம் வந்து ஃபேமிலியான படம் தான். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை. அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவினோட ஆக்டிங்கும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. எந்த படம் மாதிரி இருக்குன்னா டாடா மாதிரி ஒரு எமோஷ்னல்ஸ் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சதில்ல. ஸோ இந்த படம் அந்த மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பேரிங்கும் நல்லாயிருக்கு. அயோத்தி படத்தில் அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தால் அதே மாதிரி இதுலேயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேரோட காமெடி சூப்பராக இருக்குது. காம்போ அது சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட எமோஷ்னல் சின்ன சின்ன அங்கங்கே ஒரு ஸ்டோரி, அதோட சின்ன சின்ன எமோஷ்னல்ஸ் அந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். இது இன்னொரு அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் தாதா படம்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு கேட்ச் பண்ணிச்சு. அதே மாதிரி பாயிண்ட் தான் இதுலையுமே. டைட்டில் பார்த்துட்டு ட்ரைலர் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கேன்னு நினைக்காம படத்துக்குள்ளே வந்து பார்த்தாங்கன்னா பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. நானுமே அப்படி தான் சர்ப்ரைஸ் ஆனேன். கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட் அந்த முத்தம் ஏன் டைட்டில் வச்சாங்கன்றதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட இருக்குது. ஸோ படம் முழுக்க உங்களை வந்துட்டு சிரிக்க வைப்பாங்க, அள வைப்பாங்க, ரொமான்சிங்காக இருக்கும், பாட்டு இருக்கும். ஸோ உங்களை கம்ப்ளீட்டாக என்டர்டெயின் பண்ணும் படம் ஃபுல்லாகவே. அது அவங்க அடிச்சிருப்பாங்க. அதான் நிறைய பேர் அடிப்பாங்க. பட் எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த அடிக்கிற சீன் வந்துட்டு எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்மளை பார்த்து என்னடா அப்படி போதும்டா விடுங்கடான்ற மாதிரி அப்படியுமே இது இருக்காது. அது ரொம்ப யதார்த்தமாக நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளை ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து அந்த கதைக்குள்ளே கொண்டு போயிடுச்சு.
பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டு பக்கமே பயங்கரமாக இருந்தது. விஜய் காம்பினேஷன், விஜய், கவின், விடிவி கணேஷ் பின்னிட்டாங்க. அதுவும் விடிவி கணேஷ் ஒருபடி மேலே பயங்கரமாக சிரிக்க வைப்பார். அதான் எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது, அப்படியே எதார்த்தமாக நடக்கும், ஜாலியாக இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது பெருசாக வல்கர் சீன்லாம் இல்லை. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபன்னாக இருக்கும். கண்டென்ட் ஒரு ஃபேண்டசி தான். அவர் கிஸ் பண்ணால் அவர் வந்து நம்ம நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃபோட கிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரை சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஒரு ட்ராமா நல்லா இருந்தது. கவின் நல்லா இருக்காரு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அழகாக இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு, எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல படம், ஒரு காமெடியாக சூப்பராக இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடி இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்லோவாக போகாமல் லேகே ஆகல படம். ஃபுல்லாக எப்படி சொல்லுதுன்னு தெரில, நல்லா இருக்கு படம். கவின் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அவர் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பிரமாதம், பக்காவாரு. டாடா அந்த இதில் வரல, மகான் இந்த விஜய் சேதுபதி குரலில் வருது ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரையும். நல்ல படம் நல்லா இருக்கு, எல்லாம் வந்து பார்க்கலாம். ஹீரோயினி தான் ப்ரோ சொல்லி அவனை பயங்கரம் செம்மையாக இருந்தாங்க. சரி, நல்லா இருந்தது. கிஸ்ஸை வந்து இன்ட்ரோவிலே அடிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், செம்ம ஜாலியாக இருக்கு படம். லேகே ஆகல, நல்லா இருந்துச்சுண்ணா. இல்லை, கதை நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காக இருந்தது ப்ரோ ஸ்டோரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். புதுசாக ஒரு ஃபேண்டசி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே நல்லா இருக்குது. கவின் செம்மையாக பண்ணியிருக்கு, செம்மண்ணா. விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கலரிங்காக ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டீசெண்டாக பார்த்துருப்போம், என்டர்டைன் படத்தில் பாருங்கண்ணா. இல்லை, அதான் ரெகுலராக வர கடை தான், லவர்ஸ் வர கடை தான், அவ்வளோதான். புரியல. நல்லா இருக்கு ப்ரோ, லுக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. புரியல ப்ரோ, எந்த சீன் அப்படிலாம் இல்லை, எல்லா சீனும் நல்லா தான் இருந்தது. அதான் பழைய கதை தான் அப்படியே எடுத்து போட்டு வர மாதிரி. எல்லா காமியும் நல்லா, சின்ன சின்ன காமெடி ரோல்ஸ்லாம் நல்லா இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். லேக் எங்கேயுமே இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டு மேலே தான் ப்ரோ, இந்த லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. போய் உட்காந்தோம், நல்லா இருந்தது, நல்லா சென்டிமெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்தது ப்ரோ. ஓகே ப்ரோ.